வாழ்க்கையை அவ்வப்போது வழிநடத்தணும். அதாவது ஆங்கிலத்தில் சொன்னோம்னா த பவர் ஆஃப் நவ். ஹவ் எம்பவரிங் இஸ் தட் பவர் ஆஃப் நவ். அவ்வப்போது வழிநடத்துறது நமக்கு எப்படி பலனை கொடுக்கும், எப்படி அது சாத்தியமாகும், அதற்கு நம்ம வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து கொள்ளணும். கடந்த காலம் ஒன்று இருக்குது இப்போ சராசரி மக்களுக்கு, எதிர்காலம்னு ஒன்று இருக்குது, அவ்வப்போதுன்னு ஒன்று இருக்குது. கடந்த காலத்தை நினைக்கலாம், அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டோம்னா பரவாயில்ல. ஆனால் நடந்ததை நினச்சி கவலைப்படுவதோ வேதனை அடைவதோ அல்லது குற்ற உணர்வு இருப்பதோ இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா நம்ம மனநிலையை பாதிக்கும். கடந்த காலத்தை மறந்துடணும். ஏன்னா முடிஞ்சது, அதை இப்போ கொண்டு வந்து என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன பிரயோஜனம், அதை மறந்துடும். எதிர்காலத்துக்கு நமக்கு திட்டவட்டமான குறிக்கோள் லட்சியங்கள் அமையணும். நான் சொன்ன மாதிரி மனம் அது செம்மையாக இருக்கணும். திட்டவட்டமான குறிக்கோள் லட்சியங்கள் அமைந்தால் பிரபஞ்சம் நமக்கு எந்த ஒரு தடயமின்றி என்ன அடையணுமோ அதை அடைவதற்கு அதோடைய விருப்பத்தேர்வுடன் நமக்கு எல்லாத்தையும் வழங்கிடணும். யூ லிவ் இன் த மோமெண்ட். அவ்வப்போது வினாடிக்கு வினாடி வழி நடத்தும் பொழுது அந்த நேரத்தில் கடந்த கால நினைவு வராது. எதிர்காலத்தை பற்றி சற்று முன் சொன்ன மாதிரி குறிக்கோள் லட்சியம் இருக்கணும், ஆனால் கவலை இருக்காது, வேதனை இருக்காது எதிர்காலத்தை பற்றி. அப்போ வாழ்க்கையை அவ்வப்போது வழி நடத்துவோம். அவ்வப்போது வழி நடத்தும் பொழுது சிந்தனை கூறுகள், அறிவு முற்றிலும் இப்போ என்ன நடைபெறுதோ அதில் தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் பவர் ஆஃப் நவ் இஸ் வெரி எம்பவரிங். ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது அந்த அவ்வப்போது வழி நடத்துறதுக்கு. மிருகங்களை பாருங்கள், உதாரணமாக மிருகங்கள் எங்கேயாவது நடந்ததை நினச்சி கவலைப்படுதா, இல்லை நடக்க போகிறத நினச்சி கவலைப்பட்டுருக்கா? இல்லை. அதுக்கு அவ்வப்போது என்ன தேவையோ அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. சாதாரண நிலையில் பசி எடுக்குது, ஒரு புலி எடுத்துக்கோமே, பசி எடுக்குதுன்னா அந்த நேரத்தில் வேட்டையாட போடுது. வேட்டையாட போய் பாருங்கள், அது கூர்மையாக இருக்கும் சிந்தனை. அப்போ ஒரு மான்குட்டியை பார்க்குதுன்னு சொன்னாக்கா அதே தான் குறி வச்சு அந்த மானை தான் துரத்திட்டு போகும். சிந்தனை அலைப்பையாது, இந்த மானை பிடிக்கணுமா அந்த மானை பிடிக்கணுமான்ட்டு சிந்தனை ஒரு நிலையிலிருந்து எந்த மானை துரத்திக்கிட்டு போச்சு அதை தான் பிடிச்சி கீழே அடித்து சாப்பிட்றது. மீதி மிச்சம் இருந்தால் விட்டுட்டு போயிடும். மற்ற பிரயாணிகள் அதை சாப்பிட்டு போவோம். அந்த புலியாகப்பட்டது மீதத்தை கொண்டு போயிட்டு இழுத்துட்டு போய் வச்சு மனிதன் செய்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு மண்ணை சாப்பிட்றது கிடையாது, விட்டுட்டு போயிடும். அந்த மூமெண்ட் என்ன தேவை அதுதான். மனிதனாக இருந்தாக்கா இவன் மிச்சம் மீதி இருந்ததுனாக்கா அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்றதுக்கு அது பழக்கமாயிட்டுது. அப்போ மிருகங்களுக்கு அப்படி கிடையாது. வேட்டையாடுறதுக்கு மனிதன் போகிறானாக்கா அப்போ ஏதோ ஒரு மானை பார்த்து குறி வச்சு ஆனால் ஓடி துரத்திக்கிட்டு போகும்போது சிந்தனை அடைப்பாயும், இந்த மானை பிடிக்கலாமா அந்த மானை பிடிக்கலாம்ட்டு பிறகு சிந்தனை அடைப்பாயுது. கூர்ந்த சிந்தனை இல்லை. இந்த மூமெண்டில் நம்ம இல்லாவிட்டால் புத்தி தடுமாறிக்கிட்டே இருக்கும். அதான் பதில். இருந்ததுனாக்கா தடுமாற்றத்தில் நம்ம என்ன குறிக்கோள் லட்சியத்தை நாடி போகிறோமோ அதை அடைய முடியாது. ரொம்ப சிரமம். கடந்த காலம் அது முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஒரு சரித்திரம். அதுலேருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கணும். எதிர்காலம் என்பது குறிக்கோள் லட்சியங்கள் தேவைப்பட்டது, அது அவசியம். மைண்ட் டைனமிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சிந்தனை குரல்கள் உடன்பாடானதை ஒதுக்கிறதுக்கு. ஆனால் இந்த ப்ரெசன்ட்னு சொன்னாக்கா அவ்வப்போது, அது ஆங்கிலத்தில் ப்ரெசன்னா கிஃப்ட்டு. நமக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்கிறோம்ல, ப்ரெசண்ட் அது. ஸோ த மூமெண்ட் நமக்கு ஒரு கிஃப்ட் அது.